திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதர திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பரங்கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக செய்து வருகின்ற இந்த திருமந்திர ஞான வேள்வியில் 5ஆம் தந்திரத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வரும் முகமாக சாலோகமாதி என்கின்ற பகுதியில் நாயனார் கூறிய சில கருத்துக்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஆன்மா தன்னுடைய அறியாமையை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிக்கொண்டு துன்பமே இல்லாத இன்ப நிலையை எய்துவதற்கு படிநிலைகளாக சைவம், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்றும் இந்த படிநிலைகளை கடந்து பெரும்பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை சார்ந்து அந்த ஆறா அமுதை என்றும் மாறாத பேரின்ப இன்பத்தை நுகர்வதற்காக வழிகாட்டுகின்ற முகமாக சான்றோர்கள் அமைத்தார்கள். குறிக்கோளை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். குறிக்கோளை தெரிந்து கொண்ட பிறகு குறிக்கோளை அடைவதற்குரிய சாதனங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சாதனங்களை தெரிந்து கொண்ட பிறகு சாதனங்களை உரிய முறையிலே பயன்படுத்தி அந்த பயனை பெறுதல் வேண்டும். எனவே இப்படிப்பட்ட இந்த பயனடைகின்ற அந்த நெறியில் உயிர் இத்தனை நாளும் இதுகாறு அனுபவித்து வந்த துன்பங்களிலிருந்து இது விடுபடுகிறது. மையான்று கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது என்று அம்மை கேட்கிறார். எஞ்ஞான்று தீர்ப்பது இடர். இந்த இடர் பிறவி இடர். பிறவிகள்தோறும் வருகின்ற இடர். இதிலிருந்து எப்படி விடுபடுவது? எஞ்ஞான்று எது அது வந்து உறும் என்று அம்மையார் கேட்கின்ற அந்த நிலை ஆணவத்தோடு அத்துவிதமான நிலை போல மெய் தானுவோடு அத்துவிதமாகின்ற நாள் என்னாலோ அப்படின்னு கேட்டார்.
தாய்மானவர் கேட்குற பொழுது கேட்கிறார், அறியாமையையும் என்னையும் பிரித்தறிய முடியாதபடி அறியாமை வடிவாகவே இருந்தேனே, அதுபோல என்னையும் சிவத்தையும் பிரித்தறிய முடியாதபடி என்று நான் சிவமாகவே இருப்பது அப்படின்னு கேட்குறார். நல்ல உதாரணமாக கேட்டார். நான் சிவத்தோடு எப்படி இருக்கணும்னா, பிரிக்க முடியாதபடி எப்படி இருக்கணும்னா, ஒரு காலத்தில் இந்த அறியாமையோட எப்படி பிரிக்க முடியாதபடி இருந்தேன். நான் வேறு அறியாமை வேறு, நான் வேறு ஆணவம் வேறுன்னு பிரித்தறிய முடியாதபடி நானே ஆணவமாய் ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெய் தானுவிடோடு அத்துவிதம் வித்துவிதமாகும் நாள் என்னாலோ அப்படின்னு கேட்டார். இதுதான் கேவலம், அது சுத்தம். சகலம் எதுக்குமே உதாரணம் சொல்ல முடியாது. சகலத்தை, கேவலத்தை தான் சுத்தத்துக்கு உதாரணம் சொல்ல முடியும். சகலம் இருக்கே, அது ரெண்டும் கேட்டான், ரெண்டும் கேட்டான், ரெண்டும் கெட்டான். அவன் நல்லதையும் கேட்பான், கெட்டதையும் கேட்பான், திருமந்திர வகுப்புக்கும் வருவான், டிவியும் பார்ப்பான். என்ன, ரெண்டும் கேட்டான், ரெண்டும் கெட்டான். அதனால இதை சொல்லல அவர் சொன்னது ஒண்ணுமே தெரியாம ஒரு நிலை இருந்தது பாருங்க, அந்த கேவல நிலை. அத சொல்றார், நான் வேறு இருள் வேறு என்று பிரித்தறிய முடியாதபடி ஒரு காலத்தில் இருந்திருக்கிறேன். ஆணவத்தோடு அத்துவிதமான நிலை. அப்படி லேசா அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோம்னு நினைச்சா திக்குங்க. இப்ப கடந்து வந்த பாதை அவ்வளோ பெரிய, அவ்வளோ நீளமான பாதையை கடந்து வந்திருக்கிறோம். கடந்து வந்திருக்கிறோம்னு ஏன் திக்குங்குதுன்னா, எங்கேயாவது ரூட்டு திரும்ப பின்பக்கமாக போயிட போறதுன்ட்டு தான். விடால கூட பரவாயில்ல, அதை நினைத்து ஞானிகளே கலங்குகிறார்கள். நினைவு இருக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நினைவு தப்பிடுச்சுன்னா என்னத்தை கேட்கறது? கொடுத்தா தானே உண்டு. அதனால தாய்மானவர் சொல்லுகிறார், அதை சொல்லுகிற பொழுது அவனே தானே ஆகிய நெறி. அதைத்தான் அப்படியே எடுத்து தாய்மானவர் சொல்றார். அவன் தானே ஆகிய நெறி, அவனே தான் ஆகிய நெறி. இந்த அவனே தானேங்கிறத அவன் தானே, அவனே தான், அவனே தான் சுத்தம், அவன் தானே கேவலம். அப்ப இந்த ஒரு ஆணவத்தை, அறியாமையை நீக்கிக் கொள்வதற்கு எத்தனையோ வழிகளை கடந்து வந்து, பிறப்புகளை கடந்து வந்து, குறிக்கோளை தெரிந்து குறிக்கோளை அடைய வேண்டும் என்கிற சாதனங்களுக்கு வந்து, அப்புறம் சாதனங்கள் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயிற்சி. இப்போ சாதனங்களை பயின்று வருவது. சரியைனா என்ன, கிரியைனா என்ன, இது எதுக்கு என்னென்ன மருந்து கொடுத்தா சரியாகணும் மருத்துவர்களுக்கு தெரிஞ்சா போதும், அது கொடுத்து பார்க்கணும் சரியாகுதான்ட்டு. இல்லை அப்படித்தானே? அதனால தான் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் கொண்டு வந்து கொடுக்குற மருந்து ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை கொடுத்து ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துக்க பார்ப்பார், எப்படி இருக்கு நாளைக்கு வந்து சொல்லுங்க எப்படி இருக்கு சொல்லுவாங்க. அது ஸ்பெசிமென்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ கம்போசிஷன்லாம் பார்த்துட்டு அதை கொடுப்பாங்க. அதை மருந்தை பயிர்ந்து பார்க்காம எப்படி தெரியும் மருந்து எப்படி வேலை செய்யுது? நோய் உள்ளவனுக்கு அதை கொடுத்து பார்த்து அது பயின்றா தானே தெரியும். இப்போ நமக்கு சரியில்லை நின்னா இப்படி, கிரியை இல்லைன்னா அப்படி.
அப்ப ஒரு சரியை பயிலுகிறவருக்கு சரியையினுடைய பயன் என்னன்னு தெரியும். கிரியையில் இருக்கிறவருக்கு கிரியையில் பயன் என்னன்னு தெரியும். அதனால தான் நம்முடைய அந்த சமயத்தில் நெறியை சொன்னதோடு நெறியில் நிற்பதனால் வருகிற பயனையும் சொன்னாங்க. நெறி, இந்த நெறியில் என்ன பயன்? இன்டர்மிட்டண்டா அந்த பயன், அந்த இடைப்பட்ட காலத்திலே ஏற்படுகிற பயன். சரியில் நின்னா கிரியைக்கு போகலாம், கிரியையில் நின்னா யோகத்துக்கு போகலாம், யோகத்தில் நின்று ஞானத்துக்கு போகலாம். சரி, சரியையில் நின்னா அடுத்தது கிரியைக்கு போகணும். சரி, சரியையில் நிற்கிற பொழுது என்ன நமக்கு பயன் கிடைக்கும்? அதுதான் நமக்கு சரியையில் நிற்பதில் என்ன பயன்? திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார், தவமும் தவமுடையார்க்கே ஆம் அப்படின்னார். அது இதுக்கு தான் சொன்னார். சரியை தவமா, நமக்கு தவம்னா சைவத்தில் தவம்னா அது சரியை கிரியைன்னு தான் தவம். தவத்தில் நிற்கிறாருன்னா அவர் சரியையிலையோ கிரியையிலையோ யோகத்திலையோ ஞானத்திலையோ நிற்கிறாருன்னு அர்த்தம். அதுதான் தவம்னு அர்த்தம் நம்ம இதில். அப்போ தவத்தில் நிற்கிறோன்னு சொன்னால் அது இவர் இந்த 4 நெறிகளில் ஏதோ ஒரு நெறியில் நிற்கிறான்னு அர்த்தம். அப்போ சொன்னார், தவமும் தவமுடையார்க்கே ஆம். சரியையில் இருக்கிற தவமுடையவருக்கு கிரியைங்கிற தவம் கிடைக்கும், கிரியைங்கிற தவத்தில் நிற்கிறவருக்கு யோகங்கிற தவம். அப்போ நம்ம இப்போ சரியையில் நிற்கிறோமா, கிரியையில் நிற்கிறோமா, யோகத்தில் இருக்கிறோமா, ஞானத்தில் நாம் முதிர்கிறோமா? ஒன்று நல்லா நமக்கு நல்லா தெரியும், தெளிவாக ஒன்று தெரியும். என்ன அப்படின்னா, நம்ம ஞானத்தில் இல்லை அப்படிங்கிற அது மட்டும் நல்லா தெரியும். அதனாலேயே நாம் ஞானத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு தெரியும். ஆனால் பல பேருக்கு நம்மளை விட ஞானியே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கான். ஞானோபதேசம்னு போட்டு உபதேசமே பண்றான். அது எப்படி ஞானத்தை உபதேசம் பண்ண முடியும்? ஞானம் உபதேசத்திற்குரியதில்லை, ஞானம் உணர்வுக்குரியது. உணர்வு தான் ஞானமே தவிர உபதேசத்திற்குரியதில்லை ஞானம். ரொம்ப பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறான் உபதேசம் தான் ஞானம்ட்டு. I should make you feel. சும்மா என்ன படித்தது உங்கள்கிட்ட ஒரு 4 பாட்டு இருக்குது, அந்த 4 பாட்டையும் அர்த்தம் சொன்னால் அது ஞான உபதேசமா? அது எப்படி ஆகும்? அது சொந்த சரக்கே இல்லை. யாரோ பாடினாங்க, யாரோ அப்படின்ட்டாங்க, அந்த பாட்டையும் அந்த பொருளையும் சொல்றதுனால எப்படி அது ஒரு ஞான உபதேசம் ஆகும்? ஆசிரியர் தான் தெரிவிக்கிறார், ஆனா குரு உணர்த்துறார். குருவுக்கு வார்த்தைகளே தேவையில்லை, குருவுக்கு வார்த்தைகளே தேவையில்லை. மூணு மாசம் ஆச்சு, குரு ஒரு உபதேசமும் பண்ணல. அவன் மூட்டையெல்லாம் கட்டிட்டான் சீடை. அப்ப நான் போயிட்டு வரேன் சாமி. அவர் ஒன்றும் தடுக்கல, சரிப்பா. அப்புறமா வந்து நின்று கேட்டான். போறதுக்கு முன்னாடி என் மனசை அரிச்சிட்டு இருக்கிற ஒரு கேள்வியை கேட்கிறேன், கேளுப்பா. நான் 3 மாசமா வந்து உங்க கூடவே இருந்தேனே, நீங்க ஏன் எனக்கு ஒரு உபதேசம் கூட பண்ணல? நான் என்ன அவ்வளவு முட்டாளான்னு கேட்டார். குரு சொன்னாரு, நீ இப்ப கேட்ட பத்தியா ஒரு கேள்வி, அதுதான் முட்டாள்தனமானது. குருங்கிறவர் உனக்கு வார்த்தைகளை தினம் ஒரு பத்தியா சொற்பொழிவு பண்ணிட்டு இருப்பாரு நினைச்சிட்டு இருக்கிறியா? அதுதான் உபதேசம் நினைச்சிட்டு. வந்த அன்னையிலேருந்து உனக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தேனே, நீ கவனிக்கலையான்னு கேட்டார். மூட்டை எடுத்து ஓரமா வச்சுட்டான். நீங்க எப்போ உபதேசம் பண்ணீங்கன்னாரு.
ஏண்டா மடையா, நான் செய்கிற ஒவ்வொரு செயலுமே உனக்கு உபதேசம் தாண்டான்னார். குருவை எம்மி கூட அந்த பக்கம் இந்த பக்கம் கவனம் பிசகாது குருவோடு ஒட்டிட்டு குரு பார்ப்பது, குரு செய்வது, குரு போவது, குரு வருவது எல்லாம் உபதேசம்தான். குரு தனியா வார்த்தைகளை வச்சு உபதேசம் பண்ணணும்னு எதிர்பார்த்த மூட்டையை எடுத்துட்டு போய் எங்கேயா சொற்பொழி பண்ணிட்டு இருப்பாங்க, போய் உட்கார்ந்துட்டார். உபதேசம் அது அல்ல. உபதேசம் என்பது உணர்த்துவது. உணர்த்துவது. தாய் இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதை உணர்த்துவா. பாதி எல்லாம் நோ டீச்சிங். அந்த குழந்தைக்கு புரியுமா என்ன சொன்ன உபதேசம் பண்ண இல்லை. இந்த தாய் அந்த குழந்தைய தாய் பார்த்துக்கிட்டே இருந்து அந்த தாய் செய்கிறத எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே செய்யும், அப்படியே உணரும். திருப்பூர் சுவாமி சொல்றாங்க, அப்படி கட்டி அப்படி பிடிப்பாளாம் அந்த தாய். அப்படி கட்டி அணைக்கும் போது என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சு அந்த குழந்தைக்கு சொல்லணும்னு நினைக்கிறாளோ அத்தனையும் அந்த குழந்தை உணருமா சாமி சொல்றாங்க. தாய் அணைவில் உணரும் செய்வோல்கிறதுக்கு நான் விரிவுரை எழுதியிருந்தேன், நயோரை எழுதியிருந்தேன். வைரா அவர்கள் அதைத்தான் எடுத்து காட்டி இவ்வளவு நுணுக்கமாக எழுதுகிற சிவகுமாரை நம்ம நயவுரை செம்மல்னு பட்டம் கொடுத்து கூப்பிடலாம் அப்படின்னு எழுதினார். இவ்வளவு நுணுக்கம் அதில் இருக்கிறத சிவகுமார் தான் வெளியில் கொண்டு வந்தார் அப்படின்னு. அந்த தாய் அப்படி அணைச்சு அந்த குழந்தைய அணைக்கிற, நம்மளையும் அணைக்கிறான் சிவபெருமான். எப்பப்பெல்லாம் நாம் வருந்துகிறோமோ, எப்பப்பெல்லாம் துன்பத்தின் சூழலில் சிக்கிறோமோ, எப்போ எல்லாம் கண்களில் கண்ணீர் வடி அவனை நினைக்கிறோமோ அப்பெல்லாம் அணைக்கிறான் அவன் நம்மளை. அதை உணரணும் நான். He consoles, he soothes. அரவணைச்சு ஆறுதல் சொல்லுகிறான். அப்ப அதை உணர்த்துறது தான் குரு. குருவானவர் இதைத்தான் செய்வாரே தவிர இது எந்த ஸ்டேஜ்? ஞானங்கிற ஸ்டேஜ். இப்போ ஞானோபதேசம் அப்படின்னு சொல்லுவது குரு தன்னுடைய பார்வையால் உணர்த்துவார். நீ சங்கீதம் கற்றுக்க, படித்ததெல்லாம் போதும், இது என்ன படித்து என்ன ஆக போகுது, கொஞ்சம் சங்கீதம் கற்றுக்கிட்டாலும் சங்கீதத்தோடு கொஞ்சம் பிரவசனம் பண்ணால் ஏதோ நம்ம லைஃப்பை ஓட்டிடலாம். அதை விட்டுட்டு என்னவோ தமிழை படிக்கிறேன்ட்டு போய் அங்கே உட்காந்துட்டு அதுவும் உனக்கு சாப்பாடு சரியாக கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தில் இருக்கிறேன், சாப்பாடும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, உனக்குன்னு தனியாக பண்ண வேண்டியிருக்கு, இல்லைன்னா நீ தனியாக பண்ண வேண்டியிருக்கு, இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற, உடம்பு வேற உனக்கு இதாக போயிடுச்சு, நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயாச்சு. உடம்பு சரியில்லாத நிலையில் கிளம்பி போயிட்டார். இனிமேல் வரமாட்டாருன்னு தான் எல்லாருமே நினச்சிட்டாங்க. 3 மாதம் கழித்து உடம்பு ஒரு மாதிரி தேறிச்சு. இசை வகுப்புக்கெல்லாம் போக ஆரம்பித்தார் அவர். இசை வகுப்புலாம் போனாலும் கூட இந்த தமிழ் மேலே இருந்த நாட்டம் அவருக்கு குறையலை. அதுக்கப்புறம் என்னவோ தெரியல, இசை மேலே நாட்டம் போடலை. இசையை அப்படியே கற்றுக்கிட்டது வரைக்கும் போதுன்ட்டு அப்படியே நிறுத்தினார். திரும்ப குருவை பார்க்க வந்துட்டார். குரு உட்கார்ந்துருக்கார். ரூம்குள்ளே வருகிறார் சீடர் அப்படி நிற்கிறார். குரு கீழே ஏதோ எழுதிட்டு இருக்கிறார். இப்படி எழுந்திரிச்சு நிமித்து இப்படி பார்க்குறார். பார்த்தா நிற்கிறார் சீடர். அப்படி பார்த்தார். அவர் இவரை பார்க்குறார், அவர் பார்க்குறார். 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல.
சீடரோட கண்களில் தார தாரையாக கண்ணீர். குருவுக்கு அந்த மகிழ்ச்சி தொண்டை அடைக்குது. குருவுக்கும் அவரை பார்த்தபடியே கேட்டார், சாமிநாதா திரும்பி வந்துட்டியா அப்படின்னு கேட்டார். நான் சொல்றது ஊவே சாமிநாதனையும் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும். சாமிநாதா திரும்பி வந்துட்டியா அப்படி. ஒண்ணுமே பேசல அவரு. அந்த ஒரு ஒரு கஷ்டமான அந்த ஒரு சூழ்நிலை டக்குன்னு பார்த்தார். அந்த பாட்டை எழுதணும் சாமிநாதா, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு உட்காரு எழுது அப்படின்ட்டார். உடனே வேலை கொடுத்துட்டார். உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சார். இப்போ அவரை விசாரிக்கல, நீங்க இல்லாதப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு அவரும் சொல்லலை, இவரும் சாமிநாதன் ஒண்ணுமே சொல்லலை. ஆனா உணர்வு பரிமாற்றம் இருக்கு பாருங்க, குருவுக்கும் சீடனுக்கும் உணர்வு பரிமாற்றம். எந்த நிலைக்கு வரும்? அந்த உணர்வு பரிமாற்றம் சிவத்துக்கிட்ட நமக்கு இருக்கணும். அவன் போய் சாமிகிட்ட சன்னதியில் நிற்கிற பொழுது அவரை பாடுகிற, அவரை போற்றுகிற நிலை ஒரு நிலை. எதுவுமே இல்லாம அவரை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறது ஒரு நிலை இல்லையா? எல்லா இடத்துலையும் பாடணும்னு அவசியம் இல்லை. 5 பேரறிவும் கண்களே கொள்ள, எல்லா இடத்துலையும் பாடுற வழக்கம் உடையவர் தானே அவரு. ஆனா தில்லிக்கு போய் பார்த்தாரு. பார்த்து நின்ன உடனே ஒன்றும் பேச முடியல. அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணமொரு 3 திருந்து சாத்து வீதமேயாக இந்து வாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்பத்துள் திளைத்து மாறேலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். மலர்ந்தார்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? அது மலர்ந்ததுன்னா மலர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? கும்பி தானே இருந்திருக்கணும். ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து. அதனாலதான் இந்த பாடலை சொல்லுகிற பொழுது அனுபவ பாடல் அப்படிப்பா. இது அனுபவ பாடல். எப்படி சுந்தரருக்கு இந்த அனுபவ பாடலை சொன்னாரோ அதே மாதிரி அப்பர் சுவாமிக்கு கைலாய அனுபவ பாடலை சொல்லுவார். கைலாய அனுபவத்தை சொல்லுவார். இந்த அனுபவம் விளைகிற பொழுது இந்த சொற்கள் என்ன பயனும் இல்லை. ஆனால் சொற்களை பிடித்து கொண்டுதான் மேலே போகணும். அதனால ஒவ்வொரு நிலையிலேயும் நாம இந்த அனுபவத்தை பெறுவதற்காக மேலே போய்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நிலையிலும் சரியிலே ஆகட்டும், கிரியையிலே ஆகட்டும், யோகத்தில் ஆகட்டும், இந்த அனுபவத்தை பெறுவதற்காக போய்கொண்டிருக்கிறோம். அனுபவம் பெறுவதற்கான முயற்சி இது. அப்ப சாமி சொல்றாங்க, சரியில் நிற்கிறவருக்கு என்ன அனுபவம் கிடைக்கிறது, கிரியையில் இருக்கிறவருக்கு என்ன அனுபவம், யோகத்தில் இருக்கிறவருக்கு என்ன அனுபவம், நிறைவான அனுபவங்கிறது என்ன? இந்த சரியில் நிற்கிற பொழுது கிடைக்கிற அனுபவம் தான் இந்த சாலோக அனுபவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. சாலோகம் என்று சொல்லுவதை நம்ம சாமி ரொம்ப தெளிவா அதை விளக்கி இருக்கிறார்கள். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம்
அப்படின்னு 4 நிலைகளை சொன்னாலும் சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் எல்லாமே சாலோகத்தில் தான் நடக்கும். சாலோகம் வேற, சாமீபம் வேற, சாரூபம் வேறன்னு நினைச்சிடக்கூடாது. சாலோகத்தில் தான் சாமீபம், சாலோகத்தில் தான் சாரூபம், சாலோகத்தில் தான் சாயுச்சியம். சாலோகத்தில் சாயுச்சியம் நிகழ்கிற பொழுது எல்லாம் கடன்ற நிலை. எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதிய உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் மற என்னை இழந்த நலம். இழந்த நலமா சொல்றாங்க, இழந்த நலம். நாங்க என்னை இழத்தல் எல்லாம் வர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. வானோ புனல் பார் கனல் மாறுதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. வானோ புனல் பார்க்கடல் மாறுதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ எனை ஆண்ட இடம் தானோ. இப்ப அந்த சாலோகம் என்கிற இடத்தை போய் அடையிறது தான் கஷ்டம். சாலோகத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா சாலோகத்தில் அதுக்கப்புறம் சாமி சாரூபோ சாயிடுச்சு. இப்ப சாலோகம் என்பது லோகம் அப்படிங்கிறதே சிவலோகத்தை தான் குறிக்கும். லோகம்னாலே சிவலோகம் அப்படிதான் அர்த்தம். சிறப்பு பற்றி அது அப்புறமா வேற லோகம்னா பூலோகம், புவர்லோகம், நரலோகம் அப்படின்னு அது நாகலோகம் அப்படின்னு சொல்லணும், அது சேர்க்கணும். இதெல்லாம் ஒன்றும் சேர்க்காம இருந்து லோகம்னா அது சிவலோகத்தை தான் குறிக்கும் சிறப்பு பற்றி. கோயில்னா அது சிதம்பரத்தை தான் குறிக்கும். ஆனால் வேற ஏதாவது கோயிலை குறிக்கணும்னா நீங்கள் தாய்மானவர் கோயில், ஒற்றீசர் கோயில் அப்படின்னு அதை நீங்கள் அதுக்கு ஒரு ப்ரீஃபிக்ஸ் கொடுக்கணும். லோகம்னா அது சிவலோகத்தை தான் குறிக்கும். அப்படின்னு நான் இங்கே தான் சொல்ல முடியும். கோயில்னா நம்ம சிதம்பரத்தை தான் குறிக்க நம்ம சொல்கிறோம். ஆனால் திருவாரூரில் போய் சொல்ல முடியல. கோயில்னா எங்கள் ஊர் தான் கோயில், பூங்கோயில்னு இதுக்கு தாங்க பேர் திருவாரூருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதான் இந்த ஊருக்கு தான் பூங்கோயில்னு பேர், கோயில் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ இந்த அந்த சிவலோகம், சரி சிவலோகம் அது எங்கே இருக்குது சிவலோகம்? இப்போ நாம் ஈசனுடைய என்ன ப்ராக்சிமிட்டிக்குள்ளே போகிறோங்கிறது தான் அந்த சிவலோகங்கிறது. இப்போ நமக்கும் சிவத்துக்கும் இருக்கிற தூரம் என்ன? நாம் சிவத்தோடு ஒன்றாக இருக்கிறோம், வேறாக இருக்கிறோம், உடனாக இருக்கிறோம்னு சித்தாந்தத்தில் படித்தாலும் உணர்வு நிலையில் எங்கு நமக்கு 2 பேருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு? பிசிக்கலாக நாம் 2 பேரும் எங்கே பக்கமாக இருக்கிறோங்கிறது இல்லை. சாமிக்கு ரொம்ப பக்கமாக நான் போயிட்டேன் சார் அப்படின்னார். எப்படி சார்? என்ன ரொம்ப தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தார், அவரை வச்சுக்கிட்டு விஐபி வச்சுக்கிட்டு சாமி கிட்டக்க போய் நின்றுட்டேன் சார் அப்படிங்கிறாரு. சன்னதியில் கிட்டக்க போய் நின்னா சாமி கிட்ட போயிட்டார்னு அர்த்தமா?
எவ்வளோக்கு எவ்வளோ கிட்டக்க போகிறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ கிட்டக்க இருக்காருன்னு அர்த்தமா? இல்லை, அது இல்லை ப்ராக்சிமிட்டி. அது எவ்வளோ கிட்டக்க இருக்கிறாங்க, உணர்வு பூர்வமாக எவ்வளோ கிட்டக்க இருக்கு. எங்கேயோ நிற்பார், அங்கே சாமியை பார்த்த உடனே தான் வேற இல்லை, அந்த மூர்த்தம் வேற இல்லைன்னு அந்த அவ்வளோ கிட்டக்க போய் நின்று இல்லையா, அந்த ஆத்மார்த்தமாக அந்த நெருங்குதல் அதுதானே உணர்வு பூர்வமாக எவ்வளோ க்ளோஸாக போகிறோங்கிறது தான். ஆன்மா சிவத்தை ஒன்றாக இருந்தாலும் கூட சிவத்தில் ஸ்டேஷனரியா இல்லை, சுழன்று கொண்டே இருக்கு. எப்படி ஒரு அணுவுக்குள்ளே ஒரு எலக்ட்ரான் எப்படி நியூக்ளியஸை சுற்றி சுற்றி வருதோ அது போலவே இந்த ஆன்மா சிவத்தோடு இருக்கிற காலத்தில் சுழன்று சுழன்று வருகிறது, சிவமும் சுழன்று சுழன்று வருகிறது. அப்படி வருகிற நேரத்தில் மிக மிக அபூர்வமாக இரண்டும் ஒன்றாகிற நேரங்கள் வருகின்றன. இப்படி இரண்டும் தனித்தனியாக சுழண்டு வந்து இரண்டும் சந்திக்கிற நேரங்கள் நாம் அனுபவப்படுகிற நேரங்களாக உணர்கிறோம். இந்த அனுபவப்படுகிற நேரங்கள் இப்படி சுழன்று சுழண்டு வருகிற பொழுது பூசை நேரங்கள், வழிபாட்டு நேரங்கள், தியான நேரங்கள், இந்த மாதிரி நேரங்களில் நாம் அந்த சிவமும் அந்த இதுவும் க்ளோஸாக போகுது. சாலோகம்னு வந்துருச்சுன்னா அது அதனுடைய அந்த ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் அதுக்குள்ளே போயிடும். உணர்வு பூர்வமாக அதை பார்த்தீங்கன்னா அந்த சிவத்திலேருந்து அது பிரிவே இருக்காது. இப்போ உணர்வு பூர்வமாக நமக்கு பிரிவு இருக்கும். இப்போ உணர்ந்துருக்கிறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அறியாமையே நாம் வந்து அந்த உணர்வு கட்டாயிடும். கட்டாயி வேற எதுலேயும் போயிருப்போம். நமக்கு முழுமையாகவே அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ கேட்குற இதே ஒரு உணர்வோடு கேட்குறோன்னு வச்சுக்கோ. இந்த உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த உணர்வு இல்லை, திருக்கோயிலுக்கு போகிறோம், தரிசனம் பண்ணுறோம், அல்லது ஏதோ ஒரு நூலை படிக்கிறோம், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு குறுந்தகடு கேட்குறோம், அல்லது ஏதோ ஒரு பாட்டை கேட்குறோம். அந்த உணர்வு நேரத்தில் அப்படியே ரொம்ப நெருக்கமாக போகிறோம். ஆனால் அந்த நேரத்துக்கு அப்புறம் நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த உணர்வு நிலை கட்டாயிடுது, தள்ளி போயிடுறோம். இது மாதிரி இல்லாமல் எப்பொழுதுமே அந்த உணர்வு பூர்வமாக அந்த நிலையிலேயே நிற்பது தான் சாலோகம். இப்போ போய் வந்துகிட்டு இருந்ததை தன்னுடைய அரவணைப்பு உள்ளுக்குள்ளேயே அதை நிறுத்துவார், அந்த உணர்வுக்குள்ளேயே நிறுத்துவார். இதைத்தான் சாலோகம் என்று நாம் சாலோகம்னா ஏதோ ஒரு தனியாக ஒரு ஊர் இருக்கும் போல இருக்கு, நம்மளை இங்கேருந்து பஸ் ஏற்றி கூட்டிகிட்டு போய் அங்கே இறக்கி விடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நாம் கற்பனை பண்ணக்கூடாது. அதை இந்த உணர்வு எப்போ வரும்னா இந்த ஃபிசிக்கலாக இருக்கிற நம்முடைய இந்த கருவி கரணங்கள்லாம் இருக்கு பாருங்க, இந்த கருவி கரணங்கள் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே மாயையினுடைய ஒரு ஜட சக்தியினுடைய வெளிப்பாடுகளாக இவை நமக்கு தரப்பெற்று இருக்கின்றன என்ற உணர்வு சாலோகத்தில் வந்துடும். அந்த உணர்வில் இது வரைக்கும் அது எப்படி நம்மளை நினைக்க வச்சிருந்ததுன்னா அதுதான் உயிர்னு நினைக்க வச்சிருந்தது. உடல் தான் உயிர், இந்த கருவிகள் தான் நமக்கு நாம இந்த உடம்பு தானே நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட நான் யாருன்னு கேட்டால் நான் இந்த உடம்பைத்தான் நானும் சொல்லுவேனே தவிர இல்லை சார் இது ஒரு சட்டை சார், இது நான் உள்ளுக்குள்ளே இருக்கிறேன் சார், ஆன்மா எனக்கு நான் யாருன்னே எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னால் வரவர் நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவார். சரியா இல்லையே, ஏதோ ஆயிடுச்சே. திருமந்திரம் படிக்கிறதுக்கு முன்னாலாம் நல்லா தான் இருந்தார், நல்லா பிரியம்மா பாட்டு கேட்பார், பிரியம்மா சினிமாலாம் போவார். இப்போ ரொம்ப கெட்டு போயிட்டார், இப்போ ரொம்ப கெட்டு போயிட்டார். நார்மல் அப்நார்மல் எப்படி பிரிக்கிறோம் நம்ம? உலகம் செய்கிற பைத்தியகாரத்தனை அத்தனையும் இவன் செஞ்சான்னா இவன் நார்மல். உலகம் செய்கிற பைத்தியகாரத்தனத்தை இவன் செய்யாமல் இருந்தா கொய்ட் அப்நார்மல். அப்படித்தான் நம்ம ஸ்கேலிங் போட்டிருக்கோம்.
அதனாலதான் சொன்னாரு, கூடத்து உளாநலன் கோபுரத்து உளாநலன் மாடத்து உளாநலன் மண்டபத்து உளாநலன் வேடத்து உளாநலன் வேட்கை விட்டார் நெஞ்சின் மூடத்துளே. வேட்கை விட்டார் நெஞ்சின் மூடத்துளேன்னாரு. எங்க இருக்கிறான் சிவபெருமான் கேட்டதுக்கு. அப்ப இந்த சாலோகம் என்பது உணர்வு முழுமை பெறுவது, சிவனை விட்டு பிரியாத நிலை, உணர்வு முழுமை பெறுவது, அதுதான் சாலோகம். சாலோகமாதி சரியை ஆதியிற் பெரும் சாலோகம் சாரூபம் தங்கும் கிரியையில் சாலோகம் சேரில் வழி ஏகும் சாரூபம். எல்லாத்தையும் சொல்லிட்டாரா வரிசையா? சாலோகம் ஆதி சரியை ஆதியிற் பெரும் சாலோகம், எல்லாத்தையுமே சாலோகங்கிறார். அப்ப மூணாவதுல சாலோகங்கிறதுக்கு பதிலாக மாலோகம்னு ஒரு பாடம் இருக்கு. மாலோகம்னு கூட வச்சுக்கலாம். முதல் 2 வரியில சாலோகம் சாலோகம் சொல்லிட்டு 3வது வரியில மாலோகம் போட்டு 4வது வரியில பாலோகம் இல்லா பரநூறு தானே அப்படின்னு முடிச்சிருப்பார். அது நீங்க 3வது வரியில பெரும்பான்மை பாடங்கள் மாலோகம் தான் இருக்கு, பெரும்பான்மையா மாலோகம் தான் இருக்கு. அதனால மாலோகம்னு வச்சுக்கலாம். பெரிய பெருமை மிக்கன்னு அர்த்தம். மாலோகம் சேரில் வழியாகும் எதுக்கு? சாரூபம். பாலோகம் இல்லா பரநூறு தானே. இப்ப அவரு இந்த சாலோகம் என்று அவர் சொல்லுகிற அந்த நிலை, சாலோகம் அப்படின்னா அது எங்க எப்ப வரும் என்று கேட்டால், சாலோகம் ஆதி, ஆதி என்று சொன்னால் முதலாக நெறியிலே புகுகின்ற இந்த சரியையிலே விளைவதுதான் சாலோகம் என்கின்ற பயன். ஆதி பயன், முதல் பயன் அர்த்தம். சாலோகம் ஆதி, ஆதி சாலோகம் எதுக்கு? சரியை ஆதியில், சரியையாக இருக்கக்கூடிய அந்த நெறியிலே நிற்கிற முதல் பயனாக விளைவது சாலோகம். நான் முதலே சொன்னேன், இந்த லோகம்னாலே அது சிவலோகத்தை தான் குறிக்கணும். இப்போ சாலோகம்னா என்னன்னு கேட்டா, சாலோகத்தில் யூ ஹேவ் ஃபுல் ரைட் டு வாண்டர் அரவுண்ட் இன் சாலோகம். சாலோகத்தில் திரிதருவதற்கு உரிய, அந்த சிவலோகத்தில் திரிவதற்குரிய உரிமை. அது என்னது? அந்த உணர்விலேயே நிற்று, அதுதான் பயனாக இருக்கும். எப்பொழுதும் அந்த சிவ நினைவோடையே விளங்குதல். அதனால தெளிவாகவே அந்த உலகத்தையும் உடலையும் பார்க்கிற பொழுது இது நமக்கு இறைவனால் தரப்பெற்றிருக்கின்ற உபகரணங்கள், இறைவனால் நமக்கு தரப்பட்டிருக்கிற கருவிகள். நான் வேறு, இது வேறு. நான் அறிவுடைய பொருள், இது அறிவற்ற பொருள்கள் எனக்கு உதவியாக தரப்பெற்று இருக்கின்றன. இவை நிரந்தரமானவை அல்ல, மாறிக்கொண்டே இருப்பவை. மாறிக்கொண்டே இருக்கிற பொருள்களை வைத்து மாறாத பொருளை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த பிறவியே வந்திருக்கிறது என்று நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லையா? அப்ப இந்த மாறிக்கிட்டே இருக்கிற பொருளை வச்சுதான் மாறாத பொருள் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதுவும் இல்லைன்னா நாம கண்டுபிடிச்சிருக்க முடியாது, இருட்டில் தான் இருந்திருக்கணும். ஆக இதுதான் முதல் பயன்னாரு. உணர்வு முழுமையும் பெறுதல். உணர்வு பெறுதல் என்ன பெறுதல்? சிவனை விட்டு பிரியாத, சிவனையே நினைக்கின்ற அந்த உணர்வு, எப்பொழுதும் சிவன் நினைவாகவே இருத்தல்.
இப்போ இருந்தாங்களா இல்லையா? நாயன்மாரெலாம் இருந்தாங்களே. அவங்க எப்போதும் சிவநினைவாகத்தான் இருப்பாங்க. நான் என்ன சொன்னேன்ல, என்ன பாட்டு பாடினாலும் சுதி ஓடிக்கிட்டே இருக்கும். அது மேலே உட்காரு எல்லா பாட்டும், அது மேலே எல்லா பாட்டும் உட்காரும். ஆனால் அவரு விடாமல் போட்டுக்கிட்டே இருப்பார். அதான் ஒருத்தர் சொன்னா, என்ன இருந்தாலும் கச்சேரியில் இவர் நாசகாரரு ரொம்ப பிரமாதமாக வாய்ச்சார். வாய்ச்சி முடித்த உடனே அந்த தலைவர், அங்கே இருக்கிற ஒரு தலைவர், அவர் கையில் கொடுத்து அந்த சன்மானத்தை கொடுக்க சொன்னாங்க. அவர் சன்மானத்தை எடுத்து கொடுத்தாரு. யாருக்கு? அந்த ஊதுன நாசகாரருக்கு வச்சு தட்டில் வச்சு கொடுத்தார். அடுத்ததாக என்ன பண்ணார், அவனை கூப்பிட்டு, இந்த பக்கத்தில் ஒருத்தன் ஒத்து ஊதிக்கிட்டு இருந்தான் பாரியா, இவரை விட ஒரு 1000 ரூபா கூட கூடிய அவருக்கு. எங்க இவர் தாங்க கலைஞர். யோ, இவராவது அப்பப்போ நிறுத்தினாரியா? அவன் ஆரம்பிச்சதுலேருந்து வாய் உப்புனது கடைசி வரைக்கும் குறையலையா. அப்படியே என்ன நானும் பார்த்தேன். யாரு இவன் எவ்வளோ நாளைக்கு யாரை பார்த்துருக்கா பாருங்க. இந்த தலைவர் ரொம்ப நாளையும் ஒத்து ஊதுறவளையே பார்த்துருக்காரு. எப்பயாவது நிறுத்துவாடான்ட்டு. இவராவது அப்பப்போ ரெஸ்ட் எடுத்தாரியா? அவர் அப்படியே ஊதுன வாய் ஊதுறதுலையே நின்றுட்டு இருந்தது. எப்பவுமே இதை பேஸ் பண்ணித்தான் அவர் மேலே இல்லையா என்ன இருக்கு, சுதி என்ன சுதியில் இருக்குன்னு அதுக்கு மேலே. அதுபோல நமக்கு ஒரு சுதி, மாறாத சுதி என்னன்னா சிவன் நினைவு. அந்த சுதி நம்மகிட்ட மாறவே கூடாது. என்ன வேணா செய்யலாம், எங்க வேணா போகலாம், எங்க வேணா வரலாம். அப்ப இவர் சொல்றாரு, அதுலயே இருந்தா என்ன விளையும்னாரு. சாலோகம் சாமீபம் ரெண்டையும் சேர்த்து சொன்னார். தங்கும் எதுல? கிரியையில். அப்ப கிரியை செஞ்சா என்ன ஆகும்னாரு, இந்த சாமீபம் என்று சொல்லக்கூடிய நிலை தங்கும் அப்படின்னார். சாமீபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, க்ளோஸா இருக்கிறதுன்னு அர்த்தம். க்ளோஸா இருக்கிறது, அந்த க்ளோஸ்ன்னு சொல்றது தான் அனுபவ துவக்கம். சுவாமி தன்னை அனுபவப்படுத்துவார். முதல்ல அந்த உணர்வுல வந்துட்டோம். நம்ம இப்ப உணர்வுல இருக்கிறோம். இந்த உணர்வுல நாம இருக்கிற பொழுது நாம சிந்திக்கிறது, அவரையே நினைக்கிறது, அவர் கூடவே நாம இருப்பது போல ஒரு நினைவு, இப்படியெல்லாம் நாம செய்துகிட்டே இருக்கிற போது இந்த சாமீபம் தான் அவர் கிட்டக்க போயிட்டோங்கிற அறிகுறி. கிட்டக்க போயிட்டோங்கிறது அந்த நந்தவனத்துக்கிட்ட உள்ள போயிட்டோம். நந்தவனத்துக்கு உள்ள போன உடனே நமக்கு குறிப்பிட்ட மலரை அடையணும்னு போறோம். நந்தவனம் முழுக்க பல்வேறு விதமான மலர்கள். சரி, அரச மலரா ஒரு மலர் பூத்துருக்கு. அது கிட்டக்க போறோம். வாசனை நெருங்க ஆரம்பிச்சிருச்சு, தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வாசனை இல்ல, வாசனை சில சமயம் சாப்பிட போனோம்னா, அப்படி சாப்பிட உள்ள நுழையிறோம், சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாப்பாடு கூடத்துக்கு வந்துட்டோம், உள்ளே வந்துட்டோம். வந்து சாப்பிட போகிற இடத்துக்கிட்ட வரும்போதே அந்த வாசனையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சாம்பார் வாசனை, தாளித வாசனை, குருமா வச்சுருப்பாங்க போல இருக்கு, பட்டகிராமம் ஏலக்காய் வாசனைலாம் தூக்குது. நம்ம சொல்ல வெஜ்ஜு பிரியாணி பண்ணியிருப்பாங்க. அனுபவம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வருது இல்லை இந்த அனுபவம். இதுதான் சாமீபம். கிட்டக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். கிட்டக்கு வந்து இந்த சிவமனம் தெரிய ஆரம்பிக்கும். சிவமனம் தெரிய ஆரம்பிச்சிடும்.
மனம்தான் தெரியுதே தவிர்த்து இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. நல்லா கவனமாக கேட்கணும். இந்த சிவ மனம் தெரிந்து கொள்வது, உணர ஆரம்பிக்கிறது, இதுதான் சாமீபம். இந்த சாமீபம் எங்க விளையுது? சாலோகத்தில் தான் விளையும். நீங்க சாலோகத்தில் இருந்தா தான் சாமீபம் விளையும். அப்ப சாலோகம் வேற எங்கேயோ, சாமீபம் வேற எங்கேயோ நினைச்சிடக்கூடாது. இப்ப சாலோகத்தில் தான் சாமீபம் விளையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியை பண்றவர்கள் சரியையிலையும் இருக்கணும். கிரியை பண்ணுறவங்க நான் இனிமேல் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் எனக்கு சரிக்கு சம்பந்தமே கிடையாது, ஏதோ நம்ம பெரிய மாஸ்டர் ஆகிட்டோம், கீழே இருக்கிறவங்க நம்ம கீழே வேலை செய்கிற ஒரு சரியையில் இருக்கிறவங்களாம் கிரியையில் இருக்கவங்க வேலை வாங்கக்கூடாது. இங்கே யாரும் வாங்குறது இல்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு. புரியுது உங்களுக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஹோட்டலுங்களில் உதாரணத்தை சொல்கிறேன், சில ஹோட்டலுங்களில் டக்குன்னு முதலாளி பார்த்தீங்கன்னா ஆள் கை குறைஞ்சிருச்சுன்னா சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. டக்குன்னு போயிடுவாங்க. என்னங்க என்ன வேணும் உங்களுக்கு? அது கொண்டா அவன் தெரியாது ஓனர்கிட்ட ஏதோ சொல்லுவான், போவார், போய் உடனே போய் உள்ளே போய் எடுத்துடுவார். கஸ்டமர்கிட்ட தாயாருன்னு காட்டிக்க வேண்டியவர் ஒன்று அங்கே போய் அந்த வேலையை செய்வார், சர்வ் பண்ணுவார். இன்னும் ஒரு ஹோட்டலில் நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப பிரபலமான ஹோட்டல். அங்கே இந்த காஃபி கலக்கிறவர் எங்கேயாவது அந்த பக்கம் போயிட்டார்னா ஓனர் போய் நின்று காஃபி கலப்பார். சார் அப்படி கலந்து கொடுப்பார். நம்ம காஃபி மாஸ்டர் நினச்சிட்டுவோம், அவரு காஃபி மாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்குறவர். இறங்கிடணும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், முதலாளியாக இருக்கிறவருக்கு சர்வ் பண்ணவும் தெரியணும், சமைக்கவும் தெரியணும். அவர் தான் ஹோட்டலுக்கு முதலாளியாக இருக்க முடியும். ஒரு காலத்தில் கிளினிக்கு டாக்டருக்கு தான் வைக்க முடியும், இப்போ அப்படி கிடையாது. சம்பளம் உங்களால் கொடுக்க முடிஞ்சதுன்னா 4 டாக்டரை வேலைக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் கிளினிக் வைக்கலாம். அதுக்கு பேர் பாலி கிளினிக்னு கூட பேர் வச்சிடலாம். நான் இல்லையா என்ன டாக்டர், இப்போ அதுக்கு பர்மிட் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் கிளினிக் வைக்கிறது ஒரு டாக்டர் தானே வைக்க முடியும். கிளினிக்கு ஒரு டாக்டர் வைக்கலாம், 2 டாக்டர் சேர்த்து வைக்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. என்ன சார் நம்ம லோன் கொடுத்துருக்கோம்ல சார், கல்யாண சுந்தரம் சார், ஐயாவும் நானும் ஒரே நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்க. அவங்க மேனேஜராக இருந்தாங்க, நான் ஆஃபீஸராக இருந்தேன். அப்போ நாங்கள் இப்போ முதல்ல ஒரு காலத்தில் குவாலிஃபைடு டாக்டர்ஸு ஆரம்பித்தாதான் பாலி கிளினிக்குக்கெல்லாம் ஃபண்டு லோன் கொடுக்குறோம். ஆனால் ஆஃப்லைட் என்ன ஆகிடுச்சு, இப்போ நான் ப்ரொஃபஷனல்ஸ் பீப்புள் கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும், ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் வச்சுக்கிட்டு ரன் பண்ண முடியும்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஆனால் அப்போ அவர் ஏதாவது ஒருத்தர் டக்குன்னு அவர் ஒரு 10 மாதம் 15 மாதம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு ஆஸ்பத்திரிக்கு, ஓரளவு தெரிஞ்சு போச்சு, மருந்து பேருக்கு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு போச்சு, உடனே ட்ரீட்மெண்ட்டில் அவர் இறங்கிடலாமா? அவசரம் ஒருத்தர் வைத்திய வழி வந்தார், இரியா நேற்றா ஒரு மருந்து எழுதி கொடுத்தாங்க அந்த அம்மா, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், உட்கார் நானே எழுதி தரேன். பாதி மருந்து கடையில் கம்பவுண்டருங்க தானே டாக்டர். நான் போகும்போதெல்லாம் பல தடவை வந்து மருந்து கடையில் பார்க்குறேன், அவங்க வந்து மருந்து சொல்லி வாங்கிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. அப்போ கூட ஒருத்தர் சொல்கிறார், ஏன்ப்பா எதுக்கும் டாக்டர்கிட்ட போனேன்? இல்லை சார், கம்பவுண்டர் கொடுத்தா சீக்கிரம் தீர்ந்துடுது சார். டாக்டர்கிட்ட போனால் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு அப்படி இல்லை, ஏற்பட்ட டெஸ்ட்டு எழுதி கொடுத்துட்றாங்க சார். கம்பவுண்டர் எந்த டெஸ்ட்டும் செய்ய சொல்கிறதில்ல சார், உடனே மருந்து கொடுக்குறாரு. காலையில் வேலை சரியாக போயிடுது சார், அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போயிரு அப்படிங்கிறான். ரைட்டாக தப்பாகிறது இல்லை, சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் நான். இப்போ நாம் இந்த சாலோக சாமீபெல்லாம் போட்டு குழப்பி அடித்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி வச்சிருக்கிறாங்க மக்கள். அதுக்காகத்தான் உங்களுக்கு அந்த தெளிவு வரணும். நமக்கு இங்கே எப்படி தெளிவுபடுத்தியிருக்கிறார் திருமந்திரத்தில் அப்படின்னு நாம் பார்க்கணும். பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். சாலோகம்னா ஒரு சிவலோகம், அங்கே செல்வார்கள், சாமீபம் சிவனுக்கு பக்கத்திலேயே சென்று விடுவார்கள், அப்படிலாம் என்னென்னவோலாம் அப்படிலாம் அப்சைடெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம
பிராக்டிக்கலாக தான் சொல்லணும். அதுதான் திருமந்திரம். சாலோகம்னா என்ன? உணர்வால் சிவத்தை எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டிருத்தல். அந்த நிலை வந்துடும். இது எப்போ வரும்னா, நீங்க இந்த ஹியூமன் இந்த பாடி இருக்குது, இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்பின் உணர்விலிருந்து நீங்க விடுபட்டாதான் அந்த உணர்வு எப்பவும் நிற்கும். நீங்க எப்பப்பெல்லாம் சிவனை பற்றி சிந்தித்து உணர்வோடு இருக்கிறீர்களோ, நீங்க அப்பெல்லாம் உங்க உடம்பை விட்டு விலகி இருக்கிறீர்கள்னு அர்த்தம். நீங்க உங்களையும் அறியாம உங்களுடைய உடம்பிலிருந்து நீங்க விடுபட்டு சென்று இருக்கிறீர்கள்னு அர்த்தம். இந்த உணர்வே இருந்திருக்காது நம்ம உடம்பு, அந்த மாதிரியே இருக்காது அந்த உணர்வுல. அது கொஞ்சம் ஷார்ட் லிவ்டா இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் நீ நினைக்கிறோம், அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு ரிவைவ் ஆயிடுது. கல்லை விட்டு எரிகிற பொழுது பாசம் குளத்தில் அப்படியே விலகும். கொஞ்ச நாளையில் என்ன ஆகும்? திரும்ப அப்படியே வந்துடும். இதுதான் அப்பப்போ கல்லை விட்டு எரியுது, அப்பப்போ பாசம் விலகிறது, அப்பப்போ திரும்ப இப்படியே தான் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனால் முழு பாசத்தையும் அப்படியே நீக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அப்படி தெளிவா அப்படி வந்துருச்சுன்னா அதுதான் சாலோகம். சாலோக நிலைங்கிறது எப்போ அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கிறது, அந்த உணர்வுல இருந்துகிட்டே இருக்கு, அந்த உணர்வோடையே இருத்தல். அன்னே உண்டையல்லால் ஆரை நினைக்கேனே, பொன்னாரும் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னாரும் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை நயந்தவனே, மண்ணே மாமணிய மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை எல்லால் இனி ஆரை நினைக்கேனே. இதுதான் சாலோகம். ஏப்பா நான் சாலோகத்தில் தான் நீங்க இருக்கிறேங்கிறார். மழபாடியில் வருவதற்கு மறந்தனையோ அப்படின்னு கேட்குறாங்க சுவாமி. என்ன அழகா சொல்றாங்க சாமி, என்ன அழகு. எங்க போகணும்? தேவாரத்தில் போய் பார்த்தாலே போதும், தேவாரத்திலும் திருவாசகத்திலையும் பார்த்தாலே போதும். பொன்னார் மேனியனே, இதே தான் நினைப்பான் அவன், அந்த பொன்னார் மேனியில நினைக்கிறது. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னாரும் செஞ்சடை வேல் மிளிர்கொன்றை நயந்தவனே, மண்ணு மாமணிய மழ பாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை எல்லாம் இனி ஆரை நினைக்கேனே. அம்மா அண்ணேன்னாரு. அம்மா உன்னை தவிர இந்த குழந்தை யாரம்மா நினைக்க போகுது? அப்ப இதுதான் அந்த சாலோகங்கிறது. எப்பொழுதும் சிவ சிந்தனை நீங்காமல் சிவத்தோடு ஒன்றுபட்டு சிவ சிந்தனையாகவே விளங்குதல் சாலோகம். அந்த சாலோகத்தில் அப்படி இருந்துகிட்டே இருக்கிற பொழுது, அந்த சிந்தனையோடையே இருந்து கொண்டு இருக்கிற பொழுது, சாலோகம் முழுமையும் சுற்றி வருவதற்கான உரிமை, அதுதான் சாலோகம்னே பேரு. சாலோகம் விசா இருந்தா தானே அந்த கண்ட்ரிக்குள்ள சுத்தி வர முடியும். விசா இல்லாம போய் என்ன பண்றது? ஒரு கண்ட்ரிக்கு போறோம், முதல்ல தேவை என்ன? பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் என்ன? இங்கிருந்து நீ போலான்னு பர்மிஷன் கொடுக்கறது, அவ்வளவுதான். விசாங்கிறது இங்க வரலாங்கிறதுக்கான பர்மிஷன். இவன் போலாங்கலாம், அவன் வரலாங்கலாம். இவன் போலான்னு சொல்லி அவன் வரலான்னு சொல்றது கொடுக்கலனாலும் போக முடியாது. அவன் வரலான்னு சொல்றதே இவன் போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொடுப்பான். பாஸ்போர்ட் இருந்தால் தானே விசா வாங்க முடியும். சில ஊருக்கு விசா எப்படின்னா போய் இறங்கி கூட வாங்கிக்கலாம். அன்னே உன்னை எல்லால் இனி ஆரை நினைக்க, அந்த அந்த சிவலோகம் முழுவதும் சுற்றி வருவதற்கான உரிமை தான் சாலோகம்.
சுற்றி வருகிற பொழுது சிவமணம் நமக்கு கிடைக்க ஆரம்பித்து விட்டால் நாம் சாமீபத்துக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். சாரூபம் என்பது சிவத்தை அடைதல், சாயுச்சியம் என்பது சிவமாக ஆதல். அவ்வளவுதான். இதை சொல்றார். பாலோகம் இல்லா பரனுருதானே, அதுதான் இந்த சாயுச்சிய நிலை. பாலோகம் என்றால் பல உலகங்கள் இல்லாத, இப்ப எந்த உலகமும் கிடையாது. பல உலகங்கள் இல்லாத நிலைன்னா நீங்க அப்ப நல்லா கவனமாக கேட்கணும். இந்த சிவ உணர்வு, அந்த நீங்காத உணர்வு வருவதற்கு முன்பாக பல நிலைகள் இருக்கு. சத்தியலோகம், வைகுந்தலோகம், உருத்திரலோகம், இதெல்லாம் இருக்கு. அந்த உலகங்கள்லாம் இருக்கு. அதுபோல சிவலோகத்தை, அந்த சிவத்தை விடாமல் நினைக்கின்ற அந்த சிந்தனை வருவதற்கு முன்பாக இந்த போகலோகங்களை எல்லாம் கடந்து தான் அங்கே போகிறோம். எத்தனை சீக்கிரமாக கடந்து அங்கே போகிறோங்கிறத பொறுத்து இருக்கு. இவையெல்லாம் போகலோகங்கள்னு பேர். பிரம்மலோகம் போகலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்திரலோகம், இந்திரலோகத்தை பற்றி பாடியிருக்காங்கல்ல இல்லையா? பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரறியரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இன்னும் ஆழ்வார் பாடுறார். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும். அவருக்கு இந்திரலோகம் வரைக்கும் தான் தெரியுது, அதனால இந்திரலோகம் சொன்னார். நாம சொல்றதா இருந்தா இந்த இந்திரலோகம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிரம்மலோகம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வைகுந்தமாக இருக்கக்கூடிய அந்த லோகம், எல்லா லோகமும் வேண்டாம். அந்த லோகத்தை எல்லாம் தாண்டி மேல டாப் மோஸ்டா இருக்கிற சிவலோகம் தான் நமக்கு வேணும். மித்த எந்த லோகமும் வேண்டாம். அதனால நம்ம ஆளுங்கள்லாம் சொல்லுகிற பொழுது பாலோகம் இல்லான்னாரு. இவர் இந்திரலோகத்தை பத்தி மட்டும்தான் சொன்னார். ஆனா திருமூலர் சொன்னாரு, அப்பா இந்திரலோகங்கிறது கீழே இருக்கிற ஜுஜுபி, அது வேண்டாம் நீ சொல்றது ஒரு பெருசு இல்லை. எந்த லோகமும் இல்ல, பாலோகம் இல்லா பரனுருத்தானே. பெருமானுடைய ஒரு அது வருவதற்கு முன்பாக இந்த சாலோகம், அந்த நினைவு எப்பொழுதும் இருப்பது, அந்த நினைவோடையே விளங்குவது, அந்த நினைவு விளங்குகிற பொழுது சிவமனம் கவழ்வது, பிறகு சிவத்தோடு சேர்வது, சிவமாகவே ஆவது. அந்த சிவமாகவே ஆவதுங்கிற அந்த நிலைதான் பரனுரு என்று சாமி குறிப்பிடுகிறார். சாலோகம் சாமீபம் தங்கும் கிரியையில், அது எப்படி சொல்லணும்? கிரியையில் சாலோகத்தின் கண் சாமீபம் தங்கும், அப்படி சொல்லணும் அந்த ரெண்டாவது வரியா. சாலோகத்தின் கண் கிரியையில் சாமீபம் தங்கும். அப்ப எப்பொழுதும் சிவநினைவாக இருப்பது, அந்த நினைவோடையே இருக்கிற பொழுது அந்த சிவ பூசை செய்தல், ஒன்று நிறுத்தல், அகத்தை நிறுத்துதல், தூய்மைப்படுத்தல், இந்த மாதிரி அந்த நிலையில நாம அந்த சிவ மனத்தை உணர்தல். ஆன்மா உடம்பாதிகளை விட்டு கரணங்களை விட்டு தன்னை தனியாக உணர ஆரம்பித்த உடனேயே தன்னுள்ளே இருக்கக்கூடிய, தன்னை தாங்கி நிற்கக்கூடிய சிவத்தை உணர ஆரம்பிக்கும். அதுதான் சாமீபம். எங்கேயோ தேடிட்டு தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடோனா தேவனை
என்னுள்ளே இது டிட்டாச் ஆச்சு. எது இந்த உடம்பு இதெல்லாம் நம்ம இல்லை அப்படின்னு டிட்டாச் ஆகி அந்த சிவ உணர்வோடு நின்றுட்டு இருக்கிற பொழுது சிவமனை வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கே இங்கேதான் இருக்கிறாரு இல்லையா? இங்கேதான் இருக்கிறாரு. கிட்டக்க பார்த்தா அப்புறம் தான் தெரியுது. அதுதான் சொன்னார், தங்கும் சாலோகத்தின் சாரூபம் சாமீபம் தங்கும் கிரியையில் தங்கும். அப்ப அடுத்தது சொன்னார், மாலோகம் சேரில். அப்படி அந்த சிவலோகத்தில் மாலோகம் சேரில் சிவலோகத்தில் சேர்ந்தா வழி ஏகும் சாரூபம், ஒன்றாக சேருகிற அந்த வழியானது கிடைக்கும். அதாவது சாரூபம், சாரூபம்னா அந்த வடிவமாக ஆதல்மாங்க. சாரூபம் அதோடு ஒன்றுபடுவது, அதோடு ஒன்றாயிரு. அதுவாகவே ஆவுதல் வேற, அதோடு ஒன்றா நிற்கிறது வேற. அதுவாகவே ஆகிறது வேற, ஒன்றுபடுதல்ங்கிறது வேற. அது எதுவும் வித்தியாசம் தெரியாதபடிக்கு ஆதல் ஒன்னாத்தான் கொண்டு வச்சாரு. எதை? இட்லியும் சாம்பாரையும். ஆனால் அதில் ஃபுல்லாக ஊற்றி இட்லி காணாதபடிக்கு பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அதுதான் சாரூபம். இப்போ இட்லி சாம்பார் வடிவமாகவே ஆயிப்போச்சு. அது மாதிரி ஆன்மாவும் சிவமயமாகவே ஆயிப்போச்சு. அப்போ சிவமும் ஆன்மாவும் ஒன்றா இருக்கிற அந்த நிலை தான் கொண்டு சாம்பாரை பக்கத்தில் இருக்கிற மாதிரி. இதுக்கு முன்னால் சாம்பார் வாசனை வர ஆரம்பிச்சுது. என்ன சார் இவ்வளோ தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? சின்னதுலேருந்து பெருசை பிடிச்சிடலாம், அவ்வளவுதான். ஓ இவ்வளவுதானான்னு சும்மா போட்டு பெருசு பெருசா எதையாவது சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுங்க. என்னவோ சொன்னாருங்க, வந்தாருங்க, சாலோ பண்ணாரு, சாயுச்சியம் அப்படின்னாரு. அது என்னவோ சொன்னார். அவர் நல்லா தான் சொல்றாரு, நமக்குத்தான். இப்போ பாருங்க கரெக்டாக போகணும். ஒன்றும் இல்லையா, சாலோகம்னா எப்போ பார்த்தாலும் சாம்பாரையும் இட்லியுமே நினைக்கிறதுயா, அவ்வளோதான். ஓ அப்புறம் சாமீபம்லாம் ஒன்றும் கிடையாது, சாம்பார் இட்லிக்கு பக்கத்தில் வந்துடுறது. சாரூபங்கிறது அது வேற ஒன்றும் கிடையாது. சாரூபங்கிறது சாம்பாரை இட்லி மேலே ஊற்றி சாம்பார் இட்லியவே மறைச்சிடுறது. ஓ அப்புறம் இட்லி சாம்பாரையும் சேர்த்து நாம மறைச்சிடுறது. இதுதான் சாயுச்சியம். அனுபவம் முடிஞ்சு போச்சு. இதுதான் சாயுச்சியம். அதுதான் பரநூறு தானே. சாலோ அது ரொம்ப முக்கியமான, எல்லாமே சாலோகத்தில் தான் நிகழும். அதனால நினைவு முழுவதும் அவனுக்கு தந்தே ஆக வேண்டும். நினப்பு முழுக்க அவனாகவே ஆகும். அதுதான் முதல்ல ஆரம்பிக்கணும். அதுக்காகத்தான் இந்த சரிகையில் ஆரம்பித்து தொண்டு செஞ்சு எப்போ பார்த்தாலும் சிவ நினைவாகவே இருத்தல். இந்த சிவ நினைவாகவே இருக்கிறதுக்காகத்தான் சிவனடியார் திருக்கூட்டத்திலே இருத்தல், அதை விட்டு விலகாமல் இருத்தல். அப்ப திருக்கூட்டங்கிறவங்க சிவனை பத்தி மட்டுமே பேசுறவங்க தான் திருக்கூட்டம். எதை பத்தி வேணாலும் பேசுறது திருக்கூட்டம், அது தெருக்கூட்டம். அதனால சிவனை பற்றி பேசுகிறவர்களோடு இணங்கி இருத்தல். இதைத்தான் சாலோகமாதியில ரொம்ப தெளிவா சாலோகத்தையும் சாமீபத்தையும் சாரூபத்தையும் சாயுச்சியத்தையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நீங்கள் அத்தனை பேரும் எல்லா நலனும் பெற வேண்டும் என்று சொல்லி, யார் திருமந்திரம் கேட்கிறார்களோ மன தெளிவு, அறிவு தெளிவு, எல்லா தெளிவும் கிடைக்கும். திருமூலருடைய குருவருள், ஆடல் வல்லானுடைய திருவருள் நமக்கு கிடைத்து நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான நலனையும் பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் நாம் சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.